என்ன புது மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல போல இருக்கு. அப்படி என்ன நடக்குது? உனக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு மயக்கத்துல இருக்க நீ. இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன் பொண்டாட்டி தான். அவ இஷ்டத்துக்கு அவ நடந்துட்டு இருக்கா. ஏன் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லு, அப்புறம் நடக்கிறதே வேற. புதுசா ரூல்ஸ் எல்லாம் பேசுறா. டிஃபன் காஃபிலாம் ரூமுக்கு வராது, டேபிளுக்கு தான் வந்து சாப்பிடணுங்கிறா. அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்பா போட்டது. அவரு சொன்னதுதான் அமுலுக்கே வரலையே. நேத்தி வரைக்கும் டிஃபன் காஃபிலாம் ரூம் தேடி தான் வந்துட்டு இருந்தது. இவதான் சித்தி கிட்ட சொல்லி எதையும் கொடுத்து அனுப்ப கூடாதுன்ட்டா. தேவனா நான் வந்து சாப்பிடணுமா? இதெல்லாம் கேக்குறதுக்கு அவ யாரு? தெய்வமா தெய்வமா தெய்வமா, எதுக்காக இப்படி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க நீ? என்ன சித்தப்பா, என்ன பார்த்து சண்டை போடுற மாதிரி தெரியுதா? வர போறவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேனா? ஐயோ, நான் கேட்ட அர்த்தமே வேற. அதை தப்பா புரிஞ்சுட்டு எதுக்கு நீ இப்ப எங்கிட்ட சண்டைக்கு வர? நான் என்ன கேட்டேன்னா, இப்ப எதுக்காக உங்க அண்ணன் கூட இவ்வளவு தீவிரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன்ற அர்த்தத்துல. பிரச்சனை இவ இல்ல சித்தப்பா, இவன் பொண்டாட்டி. கரெக்ட். சந்தோஷ், நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். பாவண்ட தேவி உன் பொண்டாட்டி அவளை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துறா. நல்லா சொல்லுங்க சித்தப்பா. இங்க பாரு, அண்ணின்ற ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதான். ஏன்னா அம்மா ஸ்தானத்துக்கு அடுத்தது அண்ணி தான். ஆனா பாரதி அந்த போஸ்ட்டுக்கு வந்தோடனே அந்த போஸ்ட் தான் கையில இருக்குன்ற ஒரு வெறியில இஷ்டத்துக்கு ஆடக்கூடாதா டே? எல்லா இடத்துலயும் நாத்தனார் கொடுமை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாத்தனாரையே கொடுமைப்படுத்துறது இவதான். அது நடக்க கூடாதுன்னா உன் பொண்டாட்டி எதிர்க்கும் தங்கச்சி நீ அவமானப்படுத்தாம இருக்கணும். இங்க பாரு சந்தோஷ், உன் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா அது நீ மறந்தே அவ மறந்தாலாம் தெரியாது. வேற ஒண்ணும் இல்லச்சுதப்பா, புதுசா பெரிய இடத்துல வாக்குப்பட்டு வந்துட்டால, அந்த திமிரு தென்னாவுட்டு அதான் என்கிட்டே ஆடி காட்ட. எதுவா இருக்கட்டும் சந்தோஷ், ஏன் விஷயத்துல அவளை தலையிட வேணாம்னு சொல்லு. தலையிட்டா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லி வை. ஏய், தேவி சொல்றதுல நியாயம் இருக்கு சந்தோஷ். அவன் கூட பிறந்த தங்கச்சி. பாரதி நேத்தி வந்தவ. அவ இவ்வளவு அதிகாரம் பண்ணா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா? அதான் அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார்ல, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? டேய், அவன் ஒய்ஃப்டா. நீ சொல்ற பேச்ச அவ கேட்கணும். நீ நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். நீ தான் அவகிட்ட என் தங்க ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பு, சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்த்துட்டோம், ரொம்ப அடம் பிடிப்பா, அவ விஷயத்த நீ தலையிடாதானே எடுத்து சொல்லணும். சொன்னா கேட்டுக்கு போறா. சொன்னா உடனே கேட்டு விடாத. நீங்க வேற, நான் எதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும் அது வேணும் நடக்கல. அதுக்கே அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. டேய், என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா, உங்களுக்கு விலாவரியா டீட்டெயிலா சொல்லணும். ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னும் நடக்கல. டேய், அதான் மேரேஜ் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுமே. நீங்க ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நேசிக்கணும், காதலிக்கணும், நடிக்கிறா. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் நைட். அவ சொன்னதை கேட்டு நீயும் சும்மா இருந்தியா? சரி, ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ண வேணாம்னு பார்த்தேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கடைசியில் நடக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். சீ, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு தெரிஞ்சே கெஸ்ட் ஹவுஸ்ல எவ்வளோ பொண்ணுங்களுக்கு மோதிரம் கொடுத்து கரெக்ட் பண்ண ஆம்பளை சிங்கம் நீ. பொண்டாட்டி சொல்லிட்டான்னு அவ பேச்சை கேட்டு கம்முன்னு இருக்கேன்னா என்னடா இது? என்ன பண்றது? எது எது சொன்னாலும் கன்வின்சிங்கா ஒரு பதில் சொல்லிடுறா. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஒத்துக்காது சந்தோஷ். டேய், நல்ல வேளை இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன. வேற யார்கிட்டயாவது சொன்ன, உன் எதிரில் பரிதாபப்படுற மாதிரி பரிதாபப்பட்டு உன் முதுகுக்கு பின்னால கேவலமாக சிரிப்பாங்க. ஏண்டா, நீ அவளை தொட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தானே உன்னை அரைஞ்சா? ஆக்சுவலாக அதுக்கு பழிவாங்கன்றதுக்காக தானே நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இப்போ நடக்கிற கூத்தை பார்த்தா நீ அவளை பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல, அவ தான் உன்னை பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ தேவியை அவன் ஏன் அடக்கி ஆள்றா? நீ சொல்கிற பேச்சுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா? ஏன் அவன் உன் கூட நிஜமான மனைவியாக நடந்துக்க மாட்டேங்கிறான்ற காரணமே எனக்கு இப்போ தானே புரியுது.
அவள் நீ சொல்கிற பேச்சை கேட்கணும். உனக்கு அடங்கி நடக்கணும்னா நீ ஃபஸ்ட்டு நிஜமான ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? அதை மிஸ் பண்ணிட்ட. காலம் ஃபுல்லாக நீ தான் அவளுக்கு கூஜா தூக்கணும். ஜாகிரதை. புரியுது. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் ஆம்பளை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அவளை அடக்கியும் காட்டு. வெரி குட். இந்த வீரத்தை அங்கே காட்டு. நீ ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன். சீ, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு தெரிஞ்சே கெஸ்ட் ஹவுஸ்ல எவ்வளோ பொண்ணுங்களுக்கு மோதிரம் கொடுத்து கரெக்ட் பண்ண ஆம்பளை சிங்கம் நீ. கொண்டாட்டி சொல்லிட்டான்னு அவ பேச்சை கேட்டு கம்முன்னு இருக்கேன்னா என்னடா இது? டேய், நல்ல வேலை இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன. வேற யார்கிட்டயாவது சொன்ன, உன் எதிரில் பரிதாபப்படுற மாதிரி பரிதாபப்பட்டு உன் முதுகுக்கு பின்னால கேவலமாக சிரிப்பாங்க. ஏண்டா, நீ அவளை தொட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தானே உன்னை அரைஞ்சா? ஆக்சுவலாக அதுக்கு பழிவாங்கன்றதுக்காக தானே நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இப்போ நடக்கிற கூத்தை பார்த்தா நீ அவளை பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. அவள் தான் உன்னை பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவள் நீ சொல்கிற பேச்சை கேட்கணும். உனக்கு அடங்கி நடக்கணும்னா நீ ஃபஸ்ட்டு நிஜமான ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதை மிஸ் பண்ணிட்ட. காலம் ஃபுல்லாக நீ தான் அவளுக்கு கூஜா தூக்கணும். ஜாகிரதை. இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சமாளிப்போம். சந்தோஷ், சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்ல. ரொம்ப நேரமாக காக்க வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப நாளாக காக்க வைக்கிறதா தப்பு. ஓகோ, நாட்டக எது பிடிக்குமோ அதை கொடுக்க மாட்டேங்கிற, எது பிடிக்காதோ அதை கொண்டாந்து நீட்டுற. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு இதை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏன், நீங்க தாங்க விரிச்சு படுத்துக்க போறீங்களா? அது தேவையே இல்லை. நான் இங்கேயே ஓரமா பெட்லயே படுத்துக்கிறேன். தட்ஸ் நைஸ். அப்படிவா வலிக்கு. சந்தோஷ், நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னும் நடக்கல. அன்னைக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் நைட். ஓகே, கொஞ்ச நாள் நாம சின்சியரா லவ் பண்ணலாம்னு சொன்னேன். பாரதி, எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ்லாம் கிடையாது.
நான் இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா? ம்? சொல்லுங்க, அந்த ஐடியா தானே உங்களுக்கு? உங்களால அது முடியாது சந்தோஷ். அந்த கேரக்டர் நீங்க இல்ல. அப்படி முரட்டுத்தனமானவரா இருந்திருந்தா உங்ககிட்ட அத்தனை பொண்ணுங்க மயங்கிருக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப கியூட்டான, ஸ்வீட்டான, ரொமான்டிக் பர்சன். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யாரையாவது ரேப் பண்ற மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? ம்ஹும். உங்களால என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதோட நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. என் மேல வெறும் ஆசை மட்டும் இருந்திருந்தா நான் உங்களை அவாய்ட் பண்ணும்போதே சி இந்த பழம் புளிக்கும்னு நீங்க ஒதுங்கி போயிருப்பீங்க. ஆனா 5 வருஷம் நீங்க என்னை விடாம துரத்துனதுக்கு காரணம் என் மேல உங்களுக்கு இருக்கிற லவ் தான். ஆனா என்ன கொஞ்சம் ஆசை மிக்ஸ்டு லவ். பியூர் லவ்வோட நாம கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமே. ப்ளீஸ் சந்தோஷ். பாரதி, ஜஸ்ட் கிவ் மீ a break. என்ன பைத்தியக்காரனாக்க ட்ரை பண்ணாத. பொண்டாட்டி மேல புருஷன் பைத்தியமா இருந்தா யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லை. முதல்ல தள்ளி இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, இப்ப பக்கத்துல இருந்து என்ன டார்ச்சர் பண்ற. வாய் சந்தோஷ், இத டார்ச்சர்னு ஏன் நினைக்கிறீங்க? ட்ரைனிங் பீரியட். ஜாப்ல பெர்மனன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி காலம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்தது, அது எனக்கு தெரியும். சந்தோஷ் இனி எந்த பொண்ணையும் தொட மாட்டாரு, எனக்கு மட்டுமே கணவரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்தாதான் நான் உங்க கூட குடும்பம் நடத்த முடியும். நீங்க என்ன சின்சியரா லவ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்ததும் அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு மனைவியா இருப்பேன். அதுக்குதான் நாம கொஞ்ச நாள் லவ் பண்ணலாங்கிறேன். சந்தோஷ், நம்ம தாம்பத்தியம் இந்த ஒரு ராத்திரியோட முடிஞ்சிடக்கூடாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு மொத்தம் 90 நாளைக்குன்னு இல்லாம 90 வருஷம் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். குட் நைட். சந்தோஷ், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிடுங்க.
குட் மார்னிங் சந்தோஷ். என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடியே நேரமா எந்திரிச்சிட்டீங்க? தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு. ஏன் தூங்கல? Don't pretend as though you don't know anything. ஐம் சாரி சந்தோஷ். அதுக்காக நீங்க இப்படி தினமும் தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நம்ம ப்ரொபேஷனரி பீரியட் ஓவர் ஆகி நான் ரெடியா இருக்கிறப்போ நீங்க அசந்து தூங்கிட்டு போறீங்க. அப்படி மட்டும் ஆச்சு, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, சொல்லிட்டேன். ம்? வேண்டி தானே வெளில பண்ணிட்டு இருக்க. ஓகே. பானு, இங்க வாயே. அங்க பாரு, சந்தோஷம் பாரதியும் எவ்வளவு அந்யோன்யமா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நல்ல புருஷ பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். கிண்டல் பண்றியா, நல்லா லவ் பண்றியா? பண்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் அப்படிதான் பண்றேன். சாரி அத்தை, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நீங்க எப்படியும் கிச்சன் பக்கம் வந்திருப்பீங்கன்ற நம்பிக்கை. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ இன்னைக்கு எங்கேயும் வரவும் வேண்டாம், கிச்சன்ல எந்த வேலையும் செய்யவும் வேண்டாம். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோ. சந்தோஷ், குடிச்சிடாதீங்க, சுடும், கொடுங்க, ஓ, நான் ஆத்தி தரேன். அத்தை, ஏங்க நில்லுங்க. எப்பவும் போல டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்துகிட்டு எனக்கு காஃபி கொண்டு வான்னு கத்தாதீங்க. ஏய், காஃபி டிஃபன் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் டைனிங் டேபிள் தான் சாப்பிடணும்னு ஆர்டரே போட்டிருக்காரு எங்கள் அண்ணன். இப்ப யார் இந்த ஆர்டர் மீற சொன்னது? கொஞ்ச நேரம் டைனிங் டேபிள் பக்கம் போகாதீங்கன்னு தான் சொல்றேன். அங்க பாருங்க, அவங்க நெருக்கடி. ஒரு நிமிஷம். இப்ப சூடு கரெக்டா இருக்கு, குடிங்க. சந்தோஷ், நான் எச்சில் பண்ணதை குடிச்சிட்டீங்களே, பரவாயில்லையா? இப்பதான் இனிப்பு இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லணும். உனக்கு லவ் பண்ணவே தெரியல சந்தோஷ். ஒருவேளை நம்ம சொன்னது நடந்திருக்குமோ? சந்தோஷ் சாதிச்சிட்டான் போல் இருக்கேன்.